சொத்துக்காக 2 அக்காக்கள் தங்கள் சொந்த தம்பியை கோர்ட்டுக்கு இழுத்து சென்றார்கள். அவங்களுக்கு தெரியாது, அந்த நீதிமன்றத்துல அவர்களை காத்திருந்தது சாதாரண தீர்ப்பு இல்லை. வாழ்க்கையே தலைகீழாக மாறும் ஒரு அதிர்ச்சி. நீதிபதி சொன்ன அந்த ஒரு வார்த்தை அக்காக்களின் தலை குனிய வைத்தது. கோர்ட்ல இருந்த எல்லாரையும் வாயடிக்க வச்சது. கிருஷ்ணா பால் வியாபாரம் என்பது ராகுலின் அப்பா விட்டு சென்ற கடைசி அடையாளம். அது வெறும் நிலம் இல்லை, அவருடைய ரத்தம், வியர்வை, உழைப்பு எல்லாத்தையும் சேர்ந்து கட்டிய வாழ்க்கை. ராகுலின் நாள் சூரியன் உதிக்கும் முன்னாடியே ஆரம்பமாகிடும். அந்த காலையிலையும் அவன் பால் வாளிகளில் பாலை நிரப்பிக்கிட்டு இருந்தான். அப்போது அவன் மனைவி சுமதி கையில் ஒரு டீ கப்போடு வந்து நின்றாள். இன்னைக்கு வேலை சீக்கிரம் முடிச்சுடுங்க, இன்னைக்கு அப்பாவுக்கு பிறந்த நாள். ஒவ்வொரு வருஷமும் இது மாதிரி வீட்டில் சின்ன பூஜை இருக்கு, சுஹாசினி அக்காவும் லலிதா அக்காவும் வர்றாங்கன்னு சொன்னாங்க. அதை கேட்ட உடனே ராகுலின் சோர்வான முகம் ஒளிச்சு போச்சு. அப்படியா, சுஹாசினி அக்காவும் லலிதா அக்காவும் வராங்களா? நேற்று தான் ஃபோனில் வர முடியாதுன்னு சொன்னாங்களே. ஆமாம், ஆனால் இப்போ தான் கால் பண்ணி கொஞ்ச நேரத்தில் வந்துருவோன்னு சொன்னாங்க. சரி, பூஜை முடிஞ்சதும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா காலையெல்லாம் டிஃபன் பண்ணிடு. நான் மார்க்கெட்டுக்கு போய் அவங்களுக்கு பிடிச்ச இனிப்பு சமோசாலாம் வாங்கிட்டு வரேன். ராகுலுக்கு அவன் அக்காக்கள் மேலே உயிர். 35 வயதான ராகுல் தனக்காக எதுவும் வாங்கிக்க மாட்டான். சாப்பாட்டையும் சாதாரணமாக முடிச்சுட்டு வேலைக்கு போயிடுவான். ஆனால் அக்காக்கள் வர்றாங்கன்னு கேட்ட உடனே குழந்தை மாதிரி சந்தோஷமாக மார்க்கெட்டுக்கு ஓடுவான். ஆனால் அந்த நாளில் அவர்கள் வர்றதுக்கு பின்னாடி என்ன உண்மையான காரணம் இருக்குன்னு அவனுக்கே தெரியவே இல்லை. அம்மா சரோஜா அம்மா வீல் சேரில் உட்காந்துருந்தாங்க. உடம்பு சரியில்லாமல் நடக்கக்கூட முடியாத நிலை. பல நாட்களுக்கு பிறகு தன் 2 மகள்களான சுஹாசினியையும் லலிதாவையும் பார்த்ததும் அவங்க முகத்தில் ஒரு சின்ன புன்னகை வந்தது. 2 பேரும் விலையுயர்ந்த புடவையிலையும் கையில் தங்க வளையல்களோடு வந்திருந்தாங்க. பூஜை முடிஞ்ச உடனே பெரிய அக்கா சுஹாசினி எழுந்து நின்றாள். அவன் முகத்தில் ஒரு வித்தியாசமான குளிர்ச்சி இருந்தது. ராகுல், நானும் லலிதாவும் உன்னோட அம்மாவோடையும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்கக்கா, உங்க கட்டளை தான். ராகுல் சிரிச்சபடி சொன்னான். சுஹாசினி ஒரு முறை தங்கச்சி லலிதாவை பார்த்தா. பிறகு நேரா ராகுல் கிட்ட கண்களை பார்த்து சொன்னான். ராகுல், அப்பா போய் பல வருஷம் ஆயிடுச்சு. இந்த மூதாதையர் சொத்தையும் நீயே பார்த்துக்கிட்டு இருக்க. இப்போ நாங்கள் கணக்கு சரி பண்ணணும். எங்களுக்கு எங்கள் பங்கு வேணும். வீடே ஒரு நிமிஷம் அமைதி ஆயிடுச்சு. ராகுலுக்கு தன் காதுகள் தப்பா கேட்டது போல இருந்தது. நம்ப முடியாம அவன் அக்காவையே பார்த்துக்கிட்டு நின்றான். பங்கா? அக்கா, என்ன சொல்றீங்க நீங்க? இந்த பால் கடை, இந்த வீடு எல்லாமே உங்களோட தான். எப்ப வேணாலும் வந்து இங்க தங்கலாம். அதுக்கு லலிதா பேசினான். தம்பி, நாங்க இங்க வந்து தங்கணும்லாம் சொல்லல. இந்த நிலத்துக்கும் பால் கடைக்கும் இப்ப இருக்கிற இந்த நிலத்துக்கும் பால் கடைக்கும் இப்போ இருக்கிற மார்க்கெட் விலைக்கு எங்களுக்கு பணம் வேணும். என் கணவருக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் ஒப்பந்தத்துக்காக உடனடி பணம் தேவை. சுஹாசினி உடனே சொன்னான். என் மகனுக்காக ஒரு பிளாட் புக் பண்ணணும். அவன் வளர்றான், அவன் ஃபியூச்சரை பற்றி இப்போவே யோசிக்கணும். அதனால தான் அப்பா சொத்துல எங்களுக்கு பங்கு வேணும்னு சொல்கிறோம். ராகுல் அதிர்ச்சியில் நின்னான். பங்கா? அக்கா, இந்த வீடு நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கத்தானே. இந்த டைரி தான் நம்ம தினசரி சாப்பாடு. சுஹாசினி நேராக சொன்னான். ராகுல், இந்த எமோஷனல் பிளாக்மெயிலாம் வேண்டாம். 2005 சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா? மகள்களுக்கும் அப்பா சொத்துல சம உரிமை இருக்கு. இந்த நிலம் அப்பா பேர்ல இருந்தா எங்களுக்கும் 1/3 பங்கு உரிமை இருக்கு. அந்த நேரம் பின்புறத்துல இருந்து சரோஜா அம்மாவின் குரல் இடிச்சுது. உரிமை கேக்குறீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்லையா? இன்னைக்குதான் உரிமை ஞாபகம் வருதா? உங்க அப்பா படுக்கையில விழுந்தப்போ 24 மணி நேரமும் கவனிக்க யார் இருந்தது? யாரு சேவை பண்ணினா? அப்போ ராகுல் இன்ஜினியரிங் கடைசி வருடம் படிச்சுட்டு இருந்தான். அவன் வாழ்க்கை இப்போதான் ஆரம்பிக்க போகுது. ஆனால் இந்த பையன் தன் படிப்பையே விட்டுட்டு இந்த பால் வியாபாரத்தில் பால் டப்பாவை தூக்க ஆரம்பிச்சான். ஏன்? உங்கள் அப்பாவை காப்பாற்றணும்னு. சுஹாசினி மெதுவாக சொன்னான். அம்மா, அது ராகுலோட கடமை தானே. சும்மா இரு. அம்மா கத்தினாங்க. கடமையா? மகனுக்கு தான் கடமையா? ஏன் மகள்களுக்கு இல்லையா? இன்னைக்கு அவன் தன்னோட வயிற்றை கட்டிக்கிட்டு கடனை கட்டிக்கிட்டு இருக்கான். என் சிகிச்சைக்காக லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கான். ஒரு நாளாவது வந்து ஹாஸ்பிட்டல் பில் எப்படி கட்டுறீங்கன்னு கேட்டிருக்கீங்களாடி? லலிதாவை நேராக பார்த்தாங்க. உங்கள் அப்பா படுக்கையில் கிடந்தப்போ உன் கல்யாணத்துக்கு உன் தம்பி தன் நிலையும் தாண்டி செலவு பண்ணியிருக்கான். கடன் வாங்கி உங்களை நல்லா அனுப்பினான். அந்த கடனில் பங்கு கேட்டிங்களா? அப்படின்னா இன்னைக்கு மட்டும் இந்த நிலத்துல மட்டும் எப்படி பங்கு கேட்குறீங்க? சரோஜா அம்மா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சுமதி அவங்கள சமாதானப்படுத்த ஓடி வந்தா. ஆனால் அம்மாவோட அந்த வார்த்தைகள் அந்த தங்கைகளின் மனசை கொஞ்சமும் அசைக்கலை. சரோஜா அம்மா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சுமதி அவங்கள சமாதானப்படுத்த ஓடி வந்தா. ஆனால் அம்மாவின் அந்த வார்த்தைகள் அந்த அக்காக்களோட மனசை கொஞ்சமும் அசைக்கலை.
அம்மா, ராகுல் ஒரு மகனாவும் தம்பியாவும் செய்தது செய்தான். அவன் யாருக்கும் உதவி பண்ணல. அப்பா சொத்தை வித்து எங்களுக்கு சமமான பங்கு கொடுத்துட்டா போதும். ராகுல் மெதுவா எழுந்து நின்னான். நான் விற்கணுமா? என் அப்பா விட்டு சென்ற அடையாளத்தை நான் விற்கணுமா? என் மனைவி, என் பிள்ளைங்க, என் அம்மா எல்லாரையும் நான் தெருவில் நிறுத்தணுமா? லலிதா குளிர்ந்த குரல்ல சொன்னான். விற்க விருப்பம் இல்லைன்னா அதற்கு சமமான பணத்தை கொடுத்துரு. எங்களுக்கு அதிகம் நேரம் இல்லை. ஒரு வாரத்துக்குள்ள முடிவெடுக்கலனா நாங்க கோர்ட்டை நாட வேண்டி வரும். கோர்ட் என்ற வார்த்தை ராகுலின் காதுகள்ல மின்னல் மாதிரி விழுந்தது. சொல்ல வேண்டியதை சொல்லி முடிச்சு 2 அக்காக்களும் கார்ல ஏறி கிளம்பிட்டாங்க. ராகுல் அங்கேயே தரையில உட்கார்ந்துட்டான். சரோஜா அம்மாவோட கண்கள்ல இருந்த கண்ணீர் வலிய ஆரம்பிச்சது. ஐயோ கடவுளே, என் வீட்டுக்கு யார் கண்ணு பட்டுச்சோ? ஒரு வாரம் கடந்து போயிருந்தது. வீட்டில் எல்லாரும் கவலையில இருந்தாங்க. ஆனா இன்னும் ஒரு நம்பிக்கை இருந்தது. எப்படியாவது இந்த விஷயம் சமாதானமா முடிஞ்சிருமோன்னு. அந்த மதியம் வெளியில இருந்து தபால்காரன் குரல் கேட்டது. ராகுல் என்ற பெயர்ல ஒரு கடிதம் இருக்கு, கையெழுத்து போடுங்க. அந்த நேரம் ராகுல் மாட்டுக்கு தீவனம் போட்டுக்கிட்டு இருந்தான். கையை துணியால தொடச்சுக்கிட்டு வெளியே வந்தான். தபால்காரன் கையில ஒரு பழுப்பு நிற கவர் இருந்தது. அதுல அட்வொகேட் ஸ்டாம்ப் இருந்தது. ராகுலின் கைகள் நடுங்க ஆரம்பிச்சது. மெதுவா அந்த கவரை திறந்தான். உள்ள சட்ட மொழியில எழுதப்பட்ட நோட்டீஸ் இருந்தது. அதுல இருந்த வார்த்தைகள் சிக்கலா இருந்தாலும் அதோட அர்த்தம் ரொம்ப தெளிவா இருந்தது. திருமதி சுஹாசினியும் திருமதி லலிதாவும் கிருஷ்ணா பால் வியாபாரம் மற்றும் இந்த வீட்டில் தங்களுக்கான 3/2 பங்கு உரிமையை கோரியிருந்தார்கள். 16 நாளுக்குள் சொத்தை பிரித்து கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் சிவில் கோர்ட்டில் வழக்கு தொடரப்படும். ராகுல் அங்கேயே கல்லா நின்னு போனான். சுமதி ஓடி வந்தா. கடிதத்தை படிச்ச உடனே அவ முகம் வெண்மையாயிடுச்சு. இது நிஜமாவா? இப்ப என்ன பண்ண போறோம்? வக்கீலுக்கு கட்டணமே கொடுக்க நமக்கு காசே இல்லையே. வீட்டுல யார்கிட்டையும் சொல்லாம ராகுல் நேரா பெரிய அக்கா சுஹாசினி வீட்டுக்கு போனான். அங்க பார்ட்டி நடந்துகிட்டு இருந்தது. சாதாரண சட்ட வேஷ்டியில வந்த ராகுல் அந்த ஆடம்பரமான வீட்டுல ரொம்ப சின்னவனா தோன்றினான். விருந்தினர்கள் பார்க்க கூடாதுன்னு சுஹாசினி அவனை ஓரமா இருந்த ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போனான். எதுக்காக இங்க வந்திருக்க? அவ குளிர்ந்த குரல்ல கேட்டா. ராகுலின் கண்கள்ல கண்ணீர் நின்றது. கைகளை கூப்பிட்டான். அக்கா, என்ன பண்ணிட்டீங்க நீங்க? உங்க தம்பிக்கே கோர்ட்டு கேஸா? சுஹாசினி அமைதியா சொன்னான். பாரு, 1 கோடி மதிப்புள்ள பிளாட் பார்த்துருக்கோம். அதுக்கு டவுன் பேமெண்ட் உடனே வேணும். அப்பா நிலத்துல எனக்கு வர வேண்டிய பங்கு இப்பவே வேணும். இப்பவேயா? அக்கா, நான் தரமாட்டேன்னு சொல்லல. ஆனா இந்த நிலத்தை வித்துட்டா நான் தெருவுக்கு வந்துடுவேன். இன்னும் 2 வருஷம் பொறுத்துக்கோ. கொஞ்சம் கொஞ்சமா உன் பணத்தை திருப்பி தரேன். ராகுல் ஏறக்குறைய அழுதபடி சொன்னான். அந்த நேரம் அக்காவின் கணவர் உள்ளே வந்தாரு. 2 வருஷத்துல என்ன கொடுக்க போற? உன் நிலைமை என்னன்னு உனக்கே தெரியாதா? எங்களுக்கு இன்றைய மார்க்கெட் வேல்யூ வேணும், கேஷ் வேணும். சுஹாசினி இன்னும் ஒரு படி முன்னாடி வந்தா. இன்னொரு விஷயம் கேளு. நீ நல்லபடியா நிலத்தை விற்கலனா நாங்க கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கிடுவோம். உன் பால் வியாபாரம் பூட்டப்படும். அப்புறம் பாலும் விற்க முடியாது, வீட்டையும் நடத்த முடியும். வீட்டையும் நடத்த முடியாது. இப்போ நீயே முடிவு பண்ணு. மரியாதையா விற்க போறியா இல்ல அவமானப்பட்டு விற்க போறியா? அவமானத்தோட ராகுல் அங்கிருந்து திரும்பி வந்தான். அந்த இரவு ரொம்ப கனமா இருந்தது. அவன் அம்மா பக்கத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் கட்ட கூட நமக்கு காசு இல்ல, வக்கீலுக்கு எப்படி பணம் கொடுக்க போறோம்மா? சரோஜா அம்மா மெதுவா சுமதியை ஓரமா அழைத்தாங்க. அந்த பழைய பெட்டியை திறந்து பாரு. அதுக்குள்ள ஒரு பழைய துணிப்பை இருந்தது. அதை நடுங்கும் கைகளால் எடுத்து ராகுல் கிட்ட நீட்டினாங்க. இது என்னம்மா அப்படின்னு ராகுல் கேட்டான். சரோஜா அம்மா மெதுவா சொன்னாங்க. கஷ்ட நேரத்துக்கு இதை வச்சிருந்தேன். அவங்க சட்டத்தின் வழியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நாமும் சட்டத்தின் வழியில தான் போராடுவோம். நியாயம் செய்ய கடவுளை விட பெரியவர் யாரும் இல்லை. அதனால நியாயம் கண்டிப்பா கிடைக்கும். நீயும் ஒரு வக்கீலவை கேஸ போராடு. ராகுல் அந்த பைய திறந்தான். அதுக்குள்ள 10, 20, 50 ரூபாய் பழைய மடிச்சு நோட்டுகள் இருந்தது. அதோட ஒரு 2 தங்க நாணயங்களும் இருந்தது. அது ஒரு அம்மாவின் வாழ்க்கை முழுக்க சேமிச்ச சேமிப்பு. ராகுல் ஒரு குழந்தை மாதிரி அம்மாவின் மடியில விழுந்து அழுதான். அம்மா, சத்தியமா சொல்றேன், இந்த பால் வியாபாரத்தை நான் விற்க விட மாட்டேன். எதானாலும் சரி. அந்த இரவு உடைந்து போன ஒரு மகன் அம்மாவின் ஆசீர்வாதத்தால ஒரு போராளியா மாறினான். இப்போ இது வெறும் சொத்துக்கான சண்டை இல்லை, சுயமரியாதைக்கான போர். அடுத்த நாள் காலை 10 மணிக்கு மாவட்ட நீதிமன்றத்துல ஒரு குற்றவாளி மாதிரி ராகுல் நின்றுட்டு இருந்தான். ராகுல் செய்த ஒரே குற்றம் என்னன்னா, அவன் தன் அக்காக்களை ரொம்ப அதிகமா நேசிச்சதுதான். அவன் வாழ்க்கையே அவங்க சந்தோஷத்துக்காக தான் வாழ்ந்தான். அவனோட சொந்த அக்காக்கள் சுஹாசினி, லலிதா அக்கா 2 பேரும் பெஞ்சில் உட்காந்துருந்தாங்க. அவங்க விலை உயர்ந்த சேலை, ஸ்டைலிஷ் ஜுவல்லரி எல்லாம் போட்டிருந்தாங்க.
நீதிபதி ரங்கநாதன் தன் இருக்கைக்கு வந்து உட்கார்ந்தாரு. மேசையில இருந்த கோப்பையை திறந்து ராகுலை தீவிரமா பார்த்தாரு. ராகுல், சட்டப்படி உங்க அக்கா தங்கச்சிகளுக்கு சம உரிமை இருக்கு. ஏன் அவங்களுக்கு பங்கை கொடுக்க மறுக்கிறீங்க? ராகுல் மெதுவா தலை தூக்கினான். அவனோட கண்கள் சிவந்திருந்தது. மிஸ்டர் ஜட்ஜையா, நான் சட்டத்துக்கு எதிராக நடக்கல. ஆனா அவங்க கேட்கறது என்னன்னா, என் குடும்பத்துக்கு தினமும் 2 வேளை சாப்பாடு கிடைக்க உதவுற நிலத்துல பங்கு. அவன் ஆழமா மூச்சு விட்டான். பெண்களுக்கு அப்பா சொத்துல உரிமை இருக்கு அப்படின்னு நான் ஏத்துக்கிறேன். ஆனா ஜட்ஜையா, கடமைக்கும் உரிமை இருக்கா இல்லையா? இல்லைன்னா அது மட்டும் மகன்களுக்கா? அவனோட குரல் நீதிமன்றத்துல ஒலிக்க ஆரம்பிச்சது. என் அப்பாவுக்கு கல்லீரல் நீண்ட காலமா கெட்டு போய் கடினமா வந்தப்போ எனக்கு வயசு 20 தான். என் நண்பர்கள் கல்லூரி புத்தகங்களோட இருந்தாங்க. நான் பசுமாட்டு சாணமும் மருந்துகளும் எடுத்துட்டு அப்பாவை கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் என் படிப்பை விட்டுட்டேன் ஜட்ஜையா. அந்த நாள் என் கனவுகளை எரிச்சிட்டேன். அப்பா ரத்தம் கக்கி இரும்பிக்கிட்டு இருந்தப்போ அவன் சுஹாசினி லலிதாக்காவே 2 பேரையும் பார்த்தான். அவங்க முகத்தை வேற பக்கம் திருப்பிட்டாங்க. நான் என் இளமையை இந்த பால் கடையில போட்டு புதைச்சேன். என் அக்காக்கள் மரியாதையா படிக்கணும்னு நான் அவங்கள அப்பாவா இருந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். தம்பியா இல்லை. லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். கடனை வாங்கிட்டேன். எந்த குறையும் இல்லாம மாமியார் வீட்டில் அவங்கள யாரும் கேலி பண்ணக்கூடாதுன்னு முழு கோட்டும் அமைதியா இருந்தது. இப்பவும் நான் அந்த கடனை திருப்பிக்கிட்டே இருக்கேன் ஜட்ஜையா. இன்னைக்கு அவங்க விற்கிற சொல்ற வீடும் டைரியும் வெறும் கல்லு சிமெண்ட் இல்லை. அது ஏன் சோக அம்மா சரோஜா அம்மாவோட கூரை, என் குழந்தைகளோட வாழ்க்கை. அது போயிட்டா நாங்க எங்க போக போறோம்? ராகுலோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிஞ்சது. நீதிபதி ரங்கநாதனையே அந்த வார்த்தைகள் ஆட்டி போட்டது. அப்போ திடீர்னு ஒரு குரல், அப்ஜெக்ஷன் மை லார்ட். சக்தி வாய்ந்த நம்பிக்கையோட வழக்கறிஞர் சுரேந்தர் முன் வந்தாரு. ஜட்ஜையா, நீங்க இப்போது கேட்டதெல்லாம் ஒரு நல்ல எமோஷனல் டிராமா தான். இந்த ஆளு பெரிய நடிகன். உண்மையிலேயே இவன் பணக்காரனாகும்னு ஆசைப்படுறவன். ஆனா உண்மை என்னன்னா, இவர் ரொம்ப சுயநலக்காரன். எப்படி? அப்போ ஜட்ஜு கேட்டாரு. அவரு அப்பா சிகிச்சைக்காக கடன் எடுத்தாருன்னு சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே அவரு அந்த பணத்தை சொகுசு வாழ்க்கைக்கு செலவு பண்ணாரு. அப்பா உடம்பு சரியில்லைன்னு ஆன உடனே பால் கடையை கைப்பற்றிக்கிட்டாரு. ராகுலோட கண்கள் அதிர்ச்சியால விரிந்தது. இன்னும் மோசமான விஷயம் என்னன்னா, அப்பா உடம்பு சரியில்லாத காலத்துல அவர் அப்பாவை ரொம்ப மோசமா நடத்தியிருக்காரு. அப்பா தன் மகள்களுக்கு சம பங்கு கொடுக்கணும்னு நினைச்சாரு. ஆனா ராகுல் அதை தடுத்துட்டான். மருந்தே கூட கொண்டு வரல. தினமும் திட்டிக்கிட்டே இருந்தான். அது எல்லாம் போய். ராகுல் உடனே கத்தினான். ஆனா சுரேந்தர் குரலை உயர்த்தினாரு. மரியாதைக்குரிய நீதிபதி, அந்த கல்யாண செலவுக்கும் பணம் அப்பாவோட சேமிப்பு தான். ராகுல் அதை எடுத்துக்கிட்டான். அவனோட சட்டவாளர் எழுந்தாரு. இது எல்லாம் நாடகம். எல்லா குற்றச்சாட்டும் பொய்யானது. அவன் வாழ்க்கை எளிமையானது. அவனோட பிள்ளைகள் அரசு பள்ளியில படிக்கிறாங்க. ஆனா அவனோட அக்காக்கள் கிராமத்திலிருந்து கார்ல வர்ற அளவுக்கு வசதியா இருக்காங்க. நீதிபதி ஒரு குழப்பத்துல இருந்தாரு. வழக்கறிஞர் சுரேந்தர் தனது கடைசி தாக்குதலை வைத்தான். நீதிபதி, அடுத்த தேதியில சாட்சி இருக்கும். ராகுல் தான் வெள்ளவோட போட்ட ஆயுதமுடைய ஆள். அவன் தான் தன் அப்பாவை குத்தினான். ஏன்னா எல்லா சொத்தையும் தனக்கே வச்சுக்கணும் என்பதற்காக. ராகுல் மனசு உடைஞ்சு போச்சு. அவன் உள்ளுக்குள்ள ஏதோ உடைஞ்சு போன மாதிரி இருந்தது. இன்னைக்கு அவன் தன்னோட அப்பா கொலைக்கே குற்றம் சாட்டப்படுறான். நீதிபதி ரகுநாதன் கோப்பை மூடினார். அவங்க கண்ணில் இரக்கம் இல்லாம சந்தேகம் மட்டும் இருந்தது. குற்றச்சாட்டுகள் ரொம்ப கம்பீரமா இருக்கு. சாட்சி ஆதாரம் இல்லாம எந்த முடிவு எடுக்க முடியாது. 16 நாளுக்கு அடுத்த விசாரணை தேதி தள்ளி வைக்கப்படுகிறது. ராகுல் தலையே சுழல ஆரம்பிச்சது. உண்மை இவ்வளவு பலவீனமா எப்படி ஆகுது? பொய் இவ்வளவு பலமா எப்படி ஆகுது? கோர்ட்டு முடிஞ்சதும் சுஹாசினி லலிதாக்கா 2 பேரும் லாயர் சுரேந்தர் பின் தொடர்ந்தாங்க. சுஹாசினிக்கு பயம் இருந்தது. இதுவா கேட்டா, லாயர், நீதிமன்றத்திலேயே இவ்வளவு பொய் சொன்னீங்க? ராகுல் அப்படி எதுவும் பண்ணலையே. லாயர் சுரேந்தர் நின்று சிரிச்சுக்கிட்டே சொன்னான். மேடம், கேஸ்ல ஜெயிக்கணும்னா உண்மையை பொய்யா காட்டணும், பொய்யை உண்மையா காட்டணும். கோர்ட்லலாம் எமோஷன் இல்லை மேடம், ஆர்குமெண்ட் தான் ஜெயிக்கும். சுஹாசினியும் பதட்டமா கேட்டா, ஆனா உண்மை வெளியில வந்தா நம்ம சிக்கிடுவோம் இல்லையா? லாயர் சுரேந்தர் நம்பிக்கையோட சொன்னான். யார் உண்மையை வெளியில கொண்டு வர போறாங்க? உங்க அம்மா சரோஜா அம்மா கூட கோர்ட்டுக்கு வர மாட்டாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஒரு வாரத்துல தீபாவளி பண்டிகையும் வந்துருச்சு. ஆனா அந்த நாள் ராகுல் வீட்டுல எப்போதும் போல சந்தோஷம் இல்லை. ராகுல் காலையில சீக்கிரம் எழுந்து குளிச்சு ரெடியானான். இந்த பண்டிகையிலையாவது தன்னோட அக்காக்கள் மனசு மாறிடணும்னு நம்பினான். சுகர் ஸ்வீட்ஸ் கூட வாங்கி வச்சிருந்தான். ஆனா நேரம் போச்சு, யாரும் வரல. அவங்க பசங்க 8 வயசு பிரியா, 6 வயசு சோனுலாம் ரெடியா இருந்தாங்க. அத்தை இன்னும் ஏன் வரல? குழந்தைங்க கேட்டாங்க. ராகுல் குரல் உடஞ்ச மாதிரி சொன்னான். மகனே, உன் அத்தைக்கு இப்போ தம்பி எல்லாம் வேண்டாமா.
அவங்க பணத்தை மட்டும்தான் பார்க்குறாங்க, இனி வரமாட்டாங்க. அவன் கண்களில் கண்ணீர் கொட்டிடுச்சு. சுதா சமையலறையில இருந்து வந்தா. ராகுல் குழந்தைங்க முன்னாடி இப்படி அலறத பார்த்து சொன்னான், என்ன பண்றீங்க நீங்க? குழந்தைங்க முன்னாடி இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ராகுல் கண்ணு சிவந்து சொன்னான், சுதா, அவங்க வரவே மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அப்போ நான் குழந்தைகளுக்காக பொய் நம்பிக்கை கொடுக்க முடியாது. பணத்துக்காக அவங்க என்ன அப்பாவை கொலை பண்ணிட்டேன்னு கூட சொல்கிற அளவுக்கு போயிடுச்சு. அவன் அழுகை நிறுத்தவே இல்லை. குழந்தைங்க இருவரும் அதை பார்த்து அதிர்ந்து போனாங்க. அவங்களுக்கு அப்பா ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி. இப்போ அந்த ஹீரோ அழுறதை பார்க்க மனசு தாங்கலை. அடுத்த நிமிஷமே இருவருக்கும் ரூமுக்கு ஓடினாங்க. 5 நிமிஷத்துல திரும்பி வந்தாங்க. கையில் 2 சின்ன மண் பிள்ளை பொம்மைகள். அது அவங்க சேமிச்ச பணம். சோனு அப்பாவோட கண்ணீரை தொடச்சான். அப்பா அழாதீங்க, பிரியாவும் மெதுவாக சொன்னான். அப்பா இதை வாங்கிக்கோங்க, நாங்கள் சைக்கிளுக்கு சேமிச்ச பணம் தான். ஆனால் இப்போ எனக்கு சைக்கிள் வேண்டாம், இது அக்காவுக்கு கொடுத்துருங்க, அப்பா கஷ்டப்படக்கூடாது. அந்த வார்த்தை ராகுலோட உள்ளத்தையே உடைச்சிடுச்சு. ஒரு பக்கம் சொந்த அக்காக்கள் பணத்துக்காக குடும்பத்தையே உடைக்கிறாங்க, மறுபக்கம் இந்த சின்ன குழந்தைகள் தங்களோட கனவையே விட தயாராக இருக்காங்க. ராகுல் 2 குழந்தைகளையும் கட்டி பிடிச்ச அழுதான். அந்த வீட்டில் அழுக மட்டும்தான் கேட்டுச்சு. அந்த நிமிஷத்தில் அவன் அழுதுகிட்டே இருந்தான். ஏன்னா அவனோட சூப்பர் ஹீரோ மாதிரி இருந்த அப்பா இப்போ கோர்ட்டில் அழுதுட்டு இருக்காரு. 16ஆம் நாள் கோர்ட்டு விசாரணை மறுபடியும் ஆரம்பிச்சுது. இன்னைக்கு சுஹாசினி முகம் ரொம்ப பிரகாசமாக இருந்தது. எல்லாத்தையும் முடிச்சிடலாம், கடைசி மூச்சு விடுற மாதிரி அவன் நம்பிக்கையோடு இருந்தான். வழக்கறிஞர் சுரேந்தர் முன்னாடி வந்தான். மாண்புமிகு நீதிபதி அவர்களே, கடந்த முறை ராகுல் தன்னோட பலவீனத்தையும் சேவையும் பெரிய நாடகமாக காட்டினாரு. ஆனால் இன்னைக்கு நான் இந்த கோர்ட்டுக்கு ஒரு நீரடி சாட்சி கொண்டு வந்திருக்கேன். அது ராகுலோட முகமூடியை முழுசாக கிழிச்சு போடும். லாயர் சுரேந்தர் சத்தமாக கூப்பிட்றான். மிஸ்டர் சுரேஷ், வந்து கோர்ட்டில் சாட்சி சொல்லுங்க. பக்கத்தில் இருந்த அண்டை வீட்டுக்காரர் மிஸ்டர் சுரேஷ் மெதுவாக நடந்து வந்தார். அவர் யாருன்னா ராகுல் வீட்டு சுவர் ஒட்டிய அண்டை வீட்டுக்காரர் தான். ராகுல் அவரை பார்த்த உடனே கையெடுத்து வணங்கினான். ஆனால் சுரேஷ் ராகுலை பார்த்து விஷமாக ஒரு பார்வையை பார்த்தாரு. அவருக்கு ராகுல் வீட்டு பக்கத்தில் இருக்கிறதே பிடிக்கல. மாட்டு சாணம் வாசனைன்னு எப்பவும் புகார் சொல்லிட்டு இருப்பாரு. இன்னைக்கு அவருக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருந்தது. லாயர் சுரேந்தர் கேட்டான், மிஸ்டர் சுரேஷ், நீங்கள் ராகுல் வீட்டுக்கு பக்கத்தில் தானே இருக்கீங்க, என்ன பார்த்தீங்க, என்ன கேட்டீங்க? ராகுல் தன்னோட அப்பாவுக்கு உண்மையிலேயே சேவை செஞ்சானா? சுரேஷ் கையை வச்சு உறுதியாக சொன்னார். சார், நான் சொல்கிறது முழுக்க உண்மைதான். ராகுல் அவன் அப்பா மாதிரி இருக்கல, நான் என் கண்ணால் பார்த்தேன். அவன் நோயாளி அப்பாவை வீட்டோட பின்புற அறையில் வச்சுருந்தான். மருந்து கூட சரியாக வாங்கல. அவங்க அம்மா சரோஜா அம்மா தான் பாவம் எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் ராகுல் மட்டும் தன்னோட பால் வியாபாரம் கணக்கு புத்தகம் எல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமாக இருந்தான். ராகுல் அதிர்ந்து போனான். சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சுரேஷ் நிறுத்தலை. ஒரு இரவு எல்லையை மீறிட்டான். ராகுலின் அப்பா அந்த நேரத்தில் அவர் காய்ச்சலால் ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தார். தூங்க முடியல. நான் என் கண்ணால் கேட்டேன். அவன் அப்பாவை பார்த்து கத்தினான், வயசான கிழவனே, நீ ஏன் இன்னும் சாகலை? என் செலவு எப்போதான் முடியுமோ நீ செத்துரு, அப்போதான் நான் ஃப்ரீயாவேன். கோர்ட்லேயே முழு அமைதி. சுஹாசினி கண்ணை தொடச்சு அலற மாதிரி நடிச்சா. லாயர் சுரேந்தர் உடனே நீதிபதி கிட்ட திரும்பினான். மாண்புமிகு நீதிபதி அவர்களே, இந்த மிஸ்டர் சுரேஷ் ராகுலோட பக்கத்து வீட்டுக்காரர், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்காரு. அப்படின்னா ஏன் போய் சொல்றாரு? இது தெளிவாக காட்டுது ராகுல் தன் அப்பாவை கொடுமை பண்ணியிருக்கான். ராகுல் கத்தினான், பொய், எல்லாமே பொய். நீதிபதி அவர்களே, இவங்க சொல்றது எல்லாமே பொய். நான் என் அப்பாவை என் மடியில் வச்சு குளிப்பாட்டியிருக்கேன், மருந்து சரியாக கொடுத்துருக்கேன். ஆனால் அவனோட குரல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுது. சுரேஷ் தன்னோட ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சிட்டாரு. ராகுலோட அப்பா தன் சொத்துக்களை எப்படி பிரிக்கணும்னு எழுதணும்னு நினச்சிருந்தாரு. எல்லாருக்கும் சமமாக கொடுக்கணும்னு நினச்சாரு. ஆனால் ராகுல் அதை தடுத்திருக்கான், பெரிய சதி பண்ணியிருக்கான். நீதிபதி இப்போ ராகுலை பார்த்து சந்தேகமாக பார்த்தாரு. இப்படி ஒரு அண்டை வீட்டுக்காரர் சாட்சி சொல்கிறாருன்னா அதை அலட்சியம் பண்ண முடியாது. உண்மையிலேயே நீங்கள் இப்படி கொடுமை பண்ணியிருந்தா சொத்து உரிமை மட்டும் இல்லை, உங்கள் மேலே கேஸ் கூட போடலாம். நீதிபதி அடுத்த 16 தேதி கொடுத்தாரு. கோர்ட்டு முடிஞ்சுது. ராகுல் அப்படியே உடஞ்சு போனான். சுரேந்தர் லாயர் வெளியே போகும்போது ராகுல் கிட்ட குனிஞ்சு சொன்னான், ஏத்துக்கோ ராகுல், நீ இப்போ தோத்துட்ட. இப்போ கடவுளே கூட உன்னை காப்பாற்ற முடியாது. ஒரு பக்கம் சுஹாசினியும் லலிதாக்காவும் 2 பேரும் ஜெயிச்ச மாதிரி நம்பிக்கையில் இருந்தாங்க. ஆனால் எல்லாருக்கும் தெரியாம நீதிபதி மனசுல வேற ஏதோ ஓடிட்டு இருந்தது. ராகுல் வீட்டுக்கு திரும்பினான், முழுக்க உடஞ்சு போயிட்டு. அந்த சாயங்காலம் எப்பவும் மாதிரி ராகுல் பைக்ல பால் கொடுக்க கிளம்பினான். வீட்டுக்குள்ள அமைதி இருந்தது. கீழே சோஃபா கிட்ட உட்காந்து சுதா அவங்க மாமியார் சரோஜா அம்மாவோட வீங்கிய கால்களை எண்ணெய் தடவி மசாஜ் பண்ணிக்கிட்டு இருந்தா.
அப்போ கதவுல தட்டுற சத்தம். வெளியில ஒரு 40-42 வயசு ஆளு, சாதாரண சட்டை பேண்ட்டு, கையில ஒரு கருப்பு டைரி நின்றுட்டு இருந்தாரு. அது கோர்ட்ல ரகசியமா தகவல் சேகரிக்கணும்னு நீதிபதி ரகுநாதன் கொடுத்த பொறுப்பு இருந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அரவிந்த் தான். ஆனா எந்த சந்தேகமும் இல்லாம உண்மை தானாகவே வெளியில வந்துடுச்சு. அதனால தான் அரவிந்த் யாருக்கும் தெரியாம விசாரணை பண்ண சொல்லி அனுப்பியிருந்தாங்க. என்ன, யார் சந்திக்கணும்னு சுதா தயக்கமா எழுந்து கேட்டா. அரவிந்த் ரொம்ப நம்பிக்கையோட சொன்னாரு, நான் ஒரு லாயர், ராகுல் தான் இந்த கேஸ்ல என்கிட்ட உதவி கேட்டிருக்காரு, அதனால கேஸோட ஆழம் புரிஞ்சுக்க வந்திருக்கேன். சுதா உடனே நாற்காலி கொண்டு வந்து முற்றத்துல வச்சா. வாங்க சார், இன்னும் அவர் வரல, நீங்க உட்காருங்க உட்காருங்க. அரவிந்த் வர்மா உட்காந்து சரோஜா அம்மா தேவி பக்கம் பார்த்து ரொம்ப அன்பா கேட்டாங்க. அம்மா எப்படி இருக்கீங்க? இந்த வயசுல ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல? சரோஜா அம்மா பலவீனமா சிரிச்சாங்க. கஷ்டம்தான் சார், உடம்பே என்னோட கூட இல்லாம போயிடுச்சு. ஆனா கடவுளுக்கு நன்றி, என் பிள்ளை என்னை விடலை. இப்போ காலம் மாறிடுச்சு சார். சில பிள்ளைங்க அம்மா அப்பாவையே வீட்டில் ஒரு மூலையில் தூக்கி போட்டுடுறாங்க. அவள் அன்பா சுதாவை பார்த்தா. இவ தான் என் மருமக சார், சுதா. நாள் முழுக்க என் சாப்பாடு மருந்து எல்லாம் அவ தான் பார்த்துக்கிறா. இப்படிப்பட்ட மருமகள்கள் ரொம்ப அதிர்ஷ்டம் உள்ளவங்க கிட்ட தான் கிடைக்கும். அரவிந்த் இதை கேட்டு ஆச்சரியப்பட்டாரு. ஆனால் அமைதியாக தன்னோட டைரியில் எழுத ஆரம்பிச்சாரு. அப்போ அவர் கண்ணு சுவரில் இருந்த ராகுலோட அப்பா ஃபோட்டோ மேலே போச்சு. இது யாரு, ராகுலோட அப்பா தானா? சரோஜம்மா கண்ணில் கண்ணீர் வந்துடுச்சு. ஆமாம் சார், ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அவர் போய். அரவிந்த் மெதுவாக கேட்டார், நீண்ட நோய் தானா? ஆமாம் சார், லிவர் பிரச்சனை. 6 வருஷம் படுக்கையில் தான் இருந்தார். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு. ராகுல் தான் ரொம்ப சேவை பண்ணான். இரவு முழுக்க கூட இருப்பான். ஹாஸ்பிட்டலில் மாத கணக்கில் இருந்தான். இப்போ இந்த உதவி இல்லாத அம்மாவையும் பார்த்துக்கிறான். அவங்க பெரும் மூச்சு விட்டாங்க. அரவிந்த் டைரியில் எழுதிக்கிட்டே இருந்தார். இப்போ அவர் முக்கிய விஷயத்துக்கு வந்தார். அப்போ அப்பா மகன் இடையில இப்படி ஒரு கேஸ் வர அளவுக்கு என்னாச்சு? அதை கேட்டதும் சரோஜா அம்மா முகம் கோபமும் வருத்தமும் கலந்துடுச்சு. என்ன சொல்றது சார், இப்போ உலகத்துல பணம் தானே எல்லாம். அவன் அப்பா நோயாளி ஆனப்போ ராகுலுக்கு வயசு 20 தான். அவன் படிப்பையே விட்டுட்டான், கனவையே விட்டுட்டான். அக்காக்கள் படிக்கணும்னு தன்னோட வாழ்க்கையே தியாகம் பண்ணியிருக்கான். காலம் முழுக்க மாட்டு தொழுவத்துல வேலை பண்ணான். அக்காக்களோட கல்யாணத்தை குறையில்லாம பார்த்தான். அவங்க குரல் நடுங்கிடுச்சு. ஒரு அக்கா சுகாசினி கல்யாணத்துக்கு 12 லட்சம் செலவு. லலிதா அக்கா கல்யாணத்துக்கு 14 லட்சம் செலவு. இப்போ என் மகன் லோன் எடுத்து எல்லாம் செய்கிறான். அவ சுதாவின் கையை பிடிச்சு அரவிந்த் முன்னாடி காட்டினான். பாருங்க சார், என் மருமகளோட கையில் இன்னும் கண்ணாடி வளையல் மட்டும்தான் இருக்கு. அக்காவுக்கு குழந்தை உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ பணம் கேட்டா. சுதா அவளோட நகையை கூட அடகு வச்சு கொடுத்தா. ஆனால் அந்த அக்காக்கள் கையில் தங்க வளையல் தான் இருந்துச்சு. அரவிந்த் இப்போ முழுசா புரிஞ்சுக்கிட்டாரு. சரோஜாமா தொடர்ந்தாங்க. சுகாசினி கணவர் நஷ்டம் ஆனப்போ கூட ராகுல் தான் லோன் எடுத்து உதவினான். அந்த லோன்ல இன்னும் 2 தவணை இருக்கு. என் மருத்துவத்துக்கே லட்சக்கணக்கில் செலவு பண்ணினான். ஆனால் என் மகள்கள் ஒரு நாள் கூட வந்து அம்மா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டதில்லை. சரோஜாமாக கண்ணீர் வழிஞ்சிட்டே இருந்துச்சு. இப்போ சொத்து பங்கு வேணுமா? அவங்க கையை கஷ்டப்பட்டு செய்துக்கிட்டாங்க. சார், நான் ஒரு அம்மா, தயவு பண்ணி என் ராகுலை காப்பாத்துங்க. அவன் ரொம்ப நல்லவன். அவன் அந்த புத்திசாலி வக்கீல்களுக்கு எதிராக நிற்க முடியாது. நான் இருக்கும்போதே என் பையன் வீட்டிலிருந்து துரத்தப்படக்கூடாது சார். அவனுக்கு நீதியை கொடுங்க. அரவிந்த் வர்மாவோட மனசு கலங்கிடுச்சு. முதன்முறையா ஒரு அம்மாவோட இவ்வளவு வலி அவர் கண்ணில் விழுந்தது. அவர் உடனே கையெடுத்து வணங்கி நின்றாரு. கண்ணில் ஒரு கண்ணீர் இருந்துச்சு. அதை அவர் மறைக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. அம்மா, தயவு பண்ணி கையெடுக்காதீங்க, என் மேல நம்பிக்கை வைங்க, உண்மை எப்பவும் தோற்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீக்கிரமா அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அவர் ஒரு நிமிஷம் கூட அங்க இருந்திருந்தா அந்த கண்ணீரும் விழுந்திருக்கும். அரவிந்த் கொடுத்த ரிப்போர்ட் ஒவ்வொரு பக்கத்தையும் நீதிபதி படிக்க படிக்க அவரோட மனசு ரொம்ப பாரமாகிட்டே இருந்துச்சு. அவர் கோப்பையை மூடினாரு. கொஞ்ச நேரம் தலை குனிஞ்சிருந்தாரு. சட்ட நாற்காலில் உட்காரவரும் ஒரு மனிதன் தானே. கோர்ட் விசாரணை ஆரம்பமானது. ராகுல் கோர்ட்ல நின்றுட்டு இருந்தான். அவன் முகம் கீழே குனிஞ்சிருந்தது. கண்கள் கலங்கி இருந்தது. உடம்பே சோர்ந்து போயிருந்தது. லாயர் செலவுகள், கோர்ட்டு ஓட்டம் எல்லாம் அவனை மனசெலவிலையும் பணத்தளவிலையும் உடைச்சிடுச்சு. அவன் மெதுவாக கையெடுத்து வணங்கினான். மாண்புமிகு நீதிபதி அவர்களே, நான் ஒத்துக்கிறேன். இனிமே எனக்கு லாயர் வேண்டாம், எந்த வாதமும் வேண்டாம். என் அக்காக்கள் என்ன கேட்குறாங்களோ அதுக்கே நான் சம்மதம். என் வீடு, என் பால் தொழில் எல்லாம் அவங்க பேருக்கு எழுதிடுறேன். இந்த தினசரி டிராமாவிலேருந்து என்னை விட்டுடுங்க. இதை கேட்டதும் சுஹாசினி, லலிதா இருவரோட முகத்தில் ஒரு கொடூரமான சிரிப்பு வந்துச்சு.
லாயர் சுரேந்தர் உடனே எழுந்து சொன்னான், மாண்புமிகு நீதிபதி அவர்களே, அவரே ஒத்துக்கிட்டாரே, இப்போ இன்னும் என்ன தாமதம்? உடனே சொத்து பிரிப்புக்கு உத்தரவு கொடுங்க. நீதிபதி ரகுநாதன் கண்ணாடியை கலட்டிட்டு சுஹாசினி லலிதா இருவரையும் கூர்ந்து பார்த்தாரு. மிஸ்டர் சுரேந்தர், கோர்ட் என்பது வெறும் வாதத்தால மட்டும் இயங்குறது இல்லை. கடந்த வாரம் இந்த கேஸ்ல ஒரு ரகசிய விசாரணை நடந்தது. உண்மையை முழுசா வெளியே வரணும்னு தான் அது நடந்தது. கோர்ட்ல ஒரு நிமிஷம் முழு அமைதி. சுஹாசினி லலிதா முகம் மாற ஆரம்பிச்சது. நீதிபதி தொடர்ந்தாரு, அந்த ரகசிய விசாரணையில தெரிய வந்தது என்னன்னா, இந்த கேஸ்ல சுஹாசினி லலிதா மற்றும் அவங்களோட லாயர் சுரேந்தர் இந்த கோர்ட்ல பொய்யான வாதங்களையும் பொய்யான சாட்சிகளையும் கொடுத்துருக்காங்க. ஆனா குற்றம் சாட்டப்பட்ட அந்த தம்பி ராகுல், அவன்தான் உண்மையிலேயே ஒரு தெய்வம் மாதிரி வாழ்ந்திருக்கான். இதை கேட்டதும் ராகுல் அதிர்ந்து போனான். அவனுக்கே அந்த விசாரணை எப்போ நடந்ததுன்னு தெரியல. நீதிபதி சொன்னாரு, சொந்த உடம்பு சரியில்லாத பெற்றோரை விட்டு போகும் உலகத்துல ராகுலும் அவன் மனைவி சுதாவும் தங்களோட அம்மாவை தெய்வமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டோட சுவர்களே அவங்க தியாகத்தோட சத்தத்தால நிரம்பி இருக்கு. அதனால என் முடிவுப்படி இந்த அக்காக்களுக்கு அந்த சொத்துல எந்த சட்ட உரிமையும் இல்லை. இதை கேட்டதும் கோர்ட்ல பரபரப்பு ஏற்பட்டுச்சு. எதிர் லாயர் உடனே எழுந்தான். அப்ஜெக்ஷன் நீதிபதி அவர்களே, ராகுல் தானே சம்மதம் கொடுத்துட்டாரு. ஆனா நீதிபதி கத்தினாரு, மிஸ்டர் சுரேந்தர், எனக்கு சட்டம் உங்ககிட்ட விட நல்லா தெரியும். சட்டம் மகள்களுக்கு உரிமை கொடுக்குதான், ஆனா தன்னோட கடமையை மறந்தவனுக்கு உரிமை இருக்கா? அவர் தொடர்ந்து பேசினாரு, இந்த மனிதன் தன்னோட வாழ்க்கையே அக்காக்களுக்காக தியாகம் பண்ணியிருக்கான். படிப்பு, கனவு, எதிர்காலம் எல்லாம் விட்டான். அக்காக்களோட கல்யாணத்துக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணான். ஒவ்வொரு கஷ்டத்துலையும் அவங்களோட கூட நின்னான். ஆனா இப்போ அதே அக்காக்கள் அவனையே அழிக்க தயாரா இருக்காங்க. நீதிபதி குரல் புயல் மாதிரி ஆகிட்டது. அவர் சுஹாசினி லலிதா பக்கம் பார்த்து சொன்னாரு, நீங்க 2 பேரும் இப்போ நீதிமன்றத்தில் நிக்கிறது குற்றம் சாட்டப்பட்ட சகோதரனை எதிர்க்கிறதுக்காக இல்ல, உண்மையை மறைக்கிறதுக்காகத்தான். கோர்ட்ல ஒரு நிமிஷம் கல்லு மாதிரி அமைதி விழுந்துருச்சு. சுஹாசினி கண்ணில் முதல் தடவையா பயம் வந்துச்சு. லலிதாக்கா கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுது. நீதிபதி மெதுவா தொடர்ந்தாரு, உன் தம்பி ராகுல் உங்களுக்காக தன்னோட வாழ்க்கையே தியாகம் பண்ணியிருக்கான். ஆனா நீங்க அவனோட வாழ்க்கையை அழிக்க நினைச்சிருக்கீங்க. இது சட்ட வழக்கு மட்டும் இல்ல, இது நன்றி மறந்த மனசு பற்றிய வழக்கு. லாயர் சுரேஷ் உடனே எழ முயற்சி பண்ணார். ஆனா நீதிபதி கையை உயர்த்தி நிறுத்தினாரு. இனிமே எந்த வாதமும் வேண்டாம். இந்த கோர்ட் முடிவு செய்கிறது, ராகுல் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாம் போய் அவன் முழுமையா விடுதலை செய்யப்படுகிறான். கோர்ட்ல ஒரே ஒரு சத்தம். ராகுல் கண்ல இருந்து கண்ணீர் விழுந்துச்சு. அவன் மெதுவா நின்று கையை சேர்த்து சொன்னான், நீதிபதி அவர்களே, நான் ஜெயிச்சது இல்லை, என் உண்மைதான் ஜெயிச்சிருக்கு. சுஹாசினி திடீர்னு உடஞ்சு அழ ஆரம்பிச்சா. தம்பி ராகுல், மன்னிச்சுடு, நாங்கள் பணத்துக்காக கண்ணை மறைச்சிட்டோம். லலிதா அக்கா கையெடுத்து அழுதுகிட்டே நின்னான். ஆனால் ராகுல் அவங்கள பார்த்ததும் கோவமா இல்லை, சும்மா அமைதியாக இருந்தான். சரோஜம்மா மெதுவாக வந்து ராகுலோட தலையை தடவினாங்க. என் பையன்தான் என் பெருமை. சுதா அவன் கையை பிடிச்சா. இனிமே நம்ம வாழ்க்கையை புதுசாக ஆரம்பிக்கலாம். அந்த நிமிஷம் கோர்ட்ல ஒரு விஷயம் புரிஞ்சுது. உண்மை எப்பவும் தாமதமாக வந்தாலும் அது எப்பவும் ஜெயிக்கும். பணம் உறவுகளை வாங்க முடியாது, தியாகம்தான் உண்மையான சொத்து. பொய் எவ்வளவு நாள் ஓடினாலும் உண்மை ஒரு நாள் வெளிவரும். இந்த கதை இங்க முடிஞ்சாலும் வாழ்க்கையில இப்படி பல ராகுல்கள் நம்ம நடுவில் இருக்காங்க. உண்மையை மறக்காதீங்க, நல்ல மனசு எப்பவும் தோற்காது. இப்படிப்பட்ட கதைகள் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம மினி கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.